ஒரு 82 வயசு பாட்டி தான் வீட்டுல தனியா இருக்கும் பொழுது நைட்டு நேரம் ஒருத்தர் அவங்களோட கதவை தட்டுறாரு. தட்டி என்ன ஒருத்தர் சுட்டுட்டாங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாரு. இந்த பாட்டி உடனே வேகமா போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கேன், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கதவை மூடின மாதிரியே சொல்றாங்க. அதுக்கு அந்த வெளியில இருந்தவர், போலீஸ் வரப்ப வரட்டும், நீங்க என்ன கதவு திறந்து உள்ளவாது விடுங்களேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கத்துறாரு. ஆனா இந்த பாட்டியோட இன்ஸ்டிங்க்ட் கொஞ்சம் தப்பா படவும் அவங்க கதவை திறக்காம இல்ல வெளியவே இருங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. அந்த பாட்டி நினைச்ச மாதிரியே அவன் ஒரு திருடன் தான். உடனே கதவை வேகமா உடைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளார வரான். ஆக்சுவலா அவன் என்ன நினைச்சிருக்கானா, 82 வயசு பாட்டி தனியா வேற இருக்காங்க, ஈஸி டார்கெட் அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டை செலக்ட் பண்ணிருக்கான். ஆனா அந்த திருடனுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்க அந்த 82 வயசு பாட்டி வெறும் 45 கிலோ மட்டுமே இருக்கிற அந்த பாட்டி ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன். இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 102 கிலோவை தூக்கி ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணாங்க. இவன் உள்ள நுழைஞ்ச அந்த செகண்ட் ஹால்ல இருந்த ஒரு பெரிய டைனிங் டேபிளை தூக்கி அவன் மண்டையில போட்டு உடைச்சிட்டாங்க. கீழே விழுந்த அந்த திருடன் வழியில துடிக்கிறான். எங்கடா இவன் மறுபடியும் முழிச்சிட போறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் பாட்டில் ஷாம்பு எடுத்துட்டு வந்து அவன் கண்ணுல ஊத்தி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம தான் கிச்சன்ல வச்சிருந்த ஒரு பழைய ப்ரூம் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ் படத்துல வர மாதிரியே போலீஸ் எல்லாரும் கிளைமேக்ஸ்ல தான் வராங்க. ஆனா வந்தவங்க இவரை ஜீப்ல ஏத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகல, ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. இப்ப இந்த பாட்டியும் ரொம்ப கேஷுவலா, இவனுக்கு நானே 2 கொடுத்தேன், அதனால கேஸ்லாம் எதுவும் கொடுக்க வேணாம், இவன் எதுவும் திருடாம உள்ளவரே வந்ததுக்கு இந்த பனிஷ்மெண்ட் போதும் அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. நிறைய வீடியோஸ் டெய்லி உங்க ஃபீல்ட்ல வரதுக்கு கியூரியஸ் நண்பனை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.